டேஸ்டான உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி விளாக்ஸ் 444. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் பச்சைக்கடலை பருப்பை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போ மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். வடைக்கு நம்ம எப்போதும் கிரைண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணாதீங்க, குட்டியாக பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டையில் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே உதிரி உதிரியாக தனியாக போயிடும். இது மாதிரி நல்லா பொடுசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு 2 கொத்து இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்தளவு உருவிட்டு அதையும் குட்டியாக பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நம்ம அரைச்ச பச்சைக்கடலை பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி எடுத்துக்கிறேன் குழம்புக்கு. நான் 4 தக்காளி எடுத்துகிட்டு வரேன். இதான் எங்கள் வீட்டு கிச்சன். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருக்கனால நம்ம 2 போட்டுக்கலாம். இது மாதிரி அரைச்ச மாவில் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வடைக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிச்சிடாதீங்க, குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை குழம்பு பிடிக்காதவங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுவீங்க விரும்பி. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. இவன் பேர் அப்பு. சமைக்கிறப்போ அங்கேருந்து ஒடியாந்து மேலே ஏறிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டான். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகும். அவ்வளோதான். இப்போ நான் 2 தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளி ஊற்றுறனால 2 தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இது மாதிரி பண்ணுறனால. தக்காளி வெங்காயம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி அளவு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு அதோட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் இதோட ஆட் பண்ணக்கூடாது. தேங்காய், சோம்பு இது மட்டும்தான். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் நிறையா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு 3.5 ஸ்பூன் போதும். நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா வதங்கணும். புளி நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். புளி கரைசல் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 2 உருண்டை நம்ம எடுத்து உதுத்து விடணும்.
குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். நல்லா கிண்டி விடுங்க. நான் எல்லா உருண்டையும் போடல, 2 உருண்டை தான் அதிலேருந்து எடுத்து போட்டு உதுத்து விட்டுருக்கேன். குழம்பு திக்னஸ்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதியணும். கொதிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம உருண்டையை போட்டுடலாம். நல்லா இது மாதிரி கிண்டி கொதிய விடுங்க. கொதிஞ்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம பருப்பு உருண்டையை போட்டுக்கலாம். அப்படியே போட்டு உடனே கிண்டிடாதீங்க, எல்லாம் உடஞ்சி தனியாக போயிடும். பொறுமையாக போடுங்க, உடனே வந்து கிண்டிடாதீங்க. அது பாட்டுக்கு குழம்பு பாட்டுக்கு கொதியட்டும், நீங்கள் பாட்டுக்கு உருண்டையை போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவாகவே கொதிஞ்சு மேலே உருண்டு மேலே மிதக்கும். இங்கே பார்த்தீங்களா, கொதியுது பார்த்தீங்களா எப்படின்னு? இங்கே பாருங்கள், மேலே மிதக்குதா? இது மாதிரி மிதக்கணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உதிர்ந்து தனியாக போயிடும். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நல்லா இது மாதிரி உருண்டை வெந்திருக்கணும், அரை வேக்காட்டில் எடுத்துடாதீங்க. உருண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு. யாரும் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பிடிச்சி சாப்பிடுவீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாவே சூப்பராக இருக்குது. உருண்டையும் நல்லா வெந்திருக்கு. உருண்டையும் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.